அப்போது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். பார்த்தீங்களா, கஷ்டம் ஒரு மனுஷன் சொல்கிறான், இன்னொரு மனுஷன் சொல்கிறான், ஒரு மனிதன் சொல்லுகிறார் அதை ஜெயிக்கலாம், எளிதாய் ஜெயிக்கலாம், வெரி ஈஸின்றான். பாருங்க, ஒருத்தருக்கு அந்த கஷ்டம் பெருசா தெரியுது. ஏன்னா இவனை காட்டிலும் அந்த அரக்கர்கள் பயங்கரமானவர்கள், ஏராளமான அரக்கர்களை கர்த்தர் காட்டுகிறார். பாரு, இதான் உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், இப்படிதான் இருக்கும் உன் வாழ்க்கை. ஆனாலும் தேவ பிள்ளையே, மகனே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், என்ன பாரு, எப்போ பாப்ப? உன் ஆவிக்குரிய கண்கள் எங்கே? உன் ஆவிக்குரிய செவிகள் எங்கே? நீ கேட்ட வாக்கியம் எங்கே? கர்த்தரை குறித்த மகிமைகள் எங்கே போனது? உன் இதயத்தில் எப்படி தோணும்? என்னை பறித்து எப்படி புரிந்து கொண்டாய்? என்னை ஏன் புரிந்து கொள்ளவில்லை? அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அதே ஆவியில நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். ஆவியா இருக்கிற தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அவர்கள் தான் அந்த பிரச்சனைகளை சினிதா பார்ப்பார்கள். இல்லைன்னா இப்ப கர்த்தருக்குள்ளே நடக்காம மாம்ச பிரகமாய் நடக்கிறவர்கள் எப்போதும் பிரச்சனையை பெரிதாக பார்த்து அழுவார்கள். இந்த ஜனங்கள் கூட அப்படிதான் அழுதார்கள். இரவெல்லாம் அழுது எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க. லீடருங்க 12 பேர் ஆண்டவர் அனுப்புறார். 12 பேர் ராட்சசர்களை பார்க்கிறாங்க. 12 பேருக்கும் ஒரே விசுவாசத்தை தம்பி தங்கச்சி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஸ்பெஷலா காலேபுக்கும் யோசுவாக்கும் அவர் கொடுக்கல. ஆமென். எல்லாருக்கும் அதே விசுவாசம் தான். உங்களுக்கு என்ன விசுவாசத்தை கொடுக்கிறாரோ, ஒரு தேவ ஊழியர் ஆகட்டும், பாஸ்டர் ஆகட்டும், அவருக்கும் ஆண்டவர் அதே விசுவாசத்தை வைக்கிறார். அவர்கள் வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து வேதத்தை படித்து 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 தியானம் பண்ணி, தாவீதை போல சிங்கம் வந்தாலும் ஒன்றும் இல்லை, ஏன்னா சிங்கம் வந்த போது என்னை காப்பாத்தினாரு, கரடி வந்த போது என்னை காப்பாத்தினாரு, இந்த அரக்கர் என் மாத்திரம் கோலியாத்தா அப்படின்னு சொல்ல வைத்தது எது? அவருடைய தியானம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாதான் தேவன் என்னார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ 12 பேருக்கும் ஒரே விசுவாசம் தான். 12 தலைவர்களையும் இஸ்ரவேல் தலைவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். 12 தலைவருக்கும் ஒரே விசுவாசத்தை தான் ஆண்டவர் வைக்கிறார். அவர்கள் 10 பேர் அதை புரிந்து கொள்ளவில்லை. 10 பேர் தேவனை அறிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. அப்படிதான் உங்களுக்கு கூட ஒரு விசுவாசிக்கு என்ன விசுவாசம் இருக்கிறதோ, ஒரு தேவ ஊழியராகட்டும் அதே விசுவாசத்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிதான் அவர் வளர்க்கிறார். ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, அதை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள், தங்கள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள், தங்கள் பக்தியை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். அதனால வைராக்கியமாக மாறுகிறார்கள். வளர்த்துக் கொள்ளணும். அது நம்முடைய தப்பு, ஆண்டவருடைய தப்பு இல்லை. நீங்க பிரச்சனைகளை எப்படி பார்க்கிறீங்க? கரெக்ட், 100% கரெக்ட். நீங்க பார்க்கிற பிரச்சனை, நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள் உங்களை காட்டிலும் பெரியது. நீங்க சமாளிக்க முடியுமா? முடியாதே. கரெக்டான பிரச்சனை. 12 பேரும் அதே தான் பார்த்தாங்க. ஆனால் 10 பேர் முடியாது என்றாங்க. 2 பேர் சொல்லப்பான்றாங்க. ஈஸி அப்பா, ஈஸிப்பா அப்படின்னா எதனால சொன்னாங்க? அவங்க ஸ்பெஷல். அவர்களும் மனிதன் தான். தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பதினாலே, தேவன் இன்னார் என்று அறிந்திருப்பதினாலே, தேவனோடு ஒரு கனெக்ஷன் அவருக்கு இருந்ததினாலே கர்த்தர் அவர்களுக்கு தங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட கனெக்ஷன் நமக்கு இருக்கணும். அதுதான் ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதுதான் வேதம், தியானம், வாக்கியங்களை நாம அப்படி வாக்கு தத்துவங்களை நாம் தியானிப்பது, படிப்பது, உள்ளே அது உணவாக உண்ணுவது. எப்படி வருங்க அந்த விசுவாசம்? அதனால கர்த்தர் சொல்லுகிறார், தாசன் என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடினால். என்னாகும் 14:24. ஆமா, வேற ஆவி உடையவன் அவன். டிஃபரண்ட் ஸ்பிரிட், another spirit. கர்த்தருடைய ஆவியை உடையவன். எந்த ஸ்பெஷலும் இல்லை. அவன் பெற்றுக்கொண்ட பாக்கியம், அவன் சம்பாதித்துக் கொண்டது. சம்பாதிக்கணும் கிறிஸ்தவனே. ஆமா, நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன், என் பிரச்சனைக்கு மீண்டும் வருகிறது, எனக்கு நடக்கல பல வருஷங்கள். கர்த்தரை கெட்டியா பிடிச்சுக்குங்க. அல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. காலேபு என்னாகும் 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே கொண்டு போய் பாலந்தேனு ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். என்ன ப்ராப்ளம்? கர்த்தர் பிரியமா இருக்கிறோம் நம்ம மேல. நம்ம இருக்கிறது இல்லை. நம்ம மேல ஆசையா இருக்கிற ஆண்டவரே, பிரியமா இருக்கிற ஆண்டவரே சொல்றது இல்லை. கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தார். நல்ல வார்த்தைகளை நீங்க கவனிங்க. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்.
நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் ஊதி போட்டுருவார். ரீகாபா சாந்தாராபா ஊதிடுவார். ஆண்டவர் என்ன கொண்டு வருவார் வெளியில் என்ற ஒரு தைரியம் எப்போ வரோம்னா, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமா இருக்கிறோம், ஆண்டவரே உமக்கு பிரியமான இருக்க கற்றுத்தாங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். அதனால அந்த மாதிரி பிரியப்பட்ட அவங்க ஒரு வார்த்தை சொல்கிற அப்புறம் காலேப், நம்ம மேலே கர்த்தர் விருப்பப்பட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்கள் கிரியைகள் பார்வை செயல்கள் எல்லாம் அவருக்கு பிரியமாக இருக்குது. பிரியம் இல்லாத ஏதாவது ஒன்று செய்துட்டு அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பயந்துன்னு தான் இருக்கணும். புரியுதுங்களா? நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்ம பார்க்கிறவைகள் எது கர்த்தருக்கு எல்லாம் பிரியமாக இருந்தால் எப்படிப்பட்ட இருக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரிய, அவர் எப்பவுமே பெரியவர் தான். உன் பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை போனால் அடுத்த இன்னொரு பெரிய பிரச்சனை வரும். உனக்குள்ளே இருக்கிறவர் இவர் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர் என்ற அந்த உணர்வு நமக்கு வரணும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கணும்.